தலைவர் அவர்கள் சொன்னார், மக்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுபடி இன்று முதல்லே அதற்குண்டான பணிகள் நாங்கள் மக்களிடம் எங்களுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்வோம் என்பதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியா இன்னைக்கு ஒன்றிய அரசையும் தமிழக அரசையும் விமர்சிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்கும்? ஏங்க நேரடியா முதலேருந்தே தாங்க விமர்சிச்சுன்னு இருக்கோம். நீங்க தான் வந்து அதை போடுறீங்க. பேரு ஓணும், பேரை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு அவர் கேட்டார்ல தலைவர். வேற என்ன ஆச்சு நடக்குதுன்றது அதுதான். அதனால நீங்க கேட்குறீங்கன்றதுக்கோசம் நீங்க ஓப்பனாவே அது உங்களுக்கு தெரியும். எப்படியாவது எந்த விதத்துலயாவது எப்படியாவது நீங்க கேட்கணுன்றது தான் நீங்க கேட்குறீங்க. அது சொல்லிட்டாரு. எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் எங்களுக்கு கோடான கோடி தொண்டர்களும் மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து தலைவரோடு நாங்கள் இருந்து அந்த இடத்தை, அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். மேடையில பேசும்போது விசிக காங்கிரஸ் எல்லா கட்சியும் விமர்சிச்சோம். அதிமுகவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கோம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை. இதற்கான அந்த அரசியல் யூகம் என்ன சார்? இதுதாங்க எப்பவுமே பிரஸ் வந்து பாக்குறத தவிர்க்கிற. எதையாவது ஒன்றை கேட்டு எதுலையாவது எங்களை மாட்டி விடுங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடப்போம். எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் தான் பொதுக்குழுவில் எல்லா முடிவும் எடுப்பதற்குண்டான எல்லா அதிகாரத்தையும் தலைவர்களிடம் வழங்கியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் செய்வோம்.